மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள், அந்த அறிவுரைகள், அந்த வழிகாட்டல்கள் எந்த வயசுல அந்த பிள்ளைகளுக்கு தரணுமோ அந்த வயசுல அந்த பிள்ளைகளுக்கு தரணும். அதை தாண்டி தந்தா அது எடுபடாது. இந்த விஷயத்தை நம்முடைய பெற்றோர் கவனத்தில் வைக்க வேண்டும். பிள்ளையை பெத்தாமத்தும் போதுமா, அதை வளர்க்கிறதா ரிஸ்க், பெறது பெரிய விஷயம் கிடையாது. அதை விட பெரிய ரிஸ்க்னு கேட்டீங்கன்னா வளர்க்கிறார். இதனால யாரு வேதனைப்படுறான்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க. தோளுக்கு மேல வளர்ந்ததற்கு பிறகு பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ராத்திரி 12 மணிக்கு வர்றான், வெளியே போறேன்னா 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறான், 3 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், பைக் எடுத்துட்டு ஊரை சுத்துறான், எங்க போறான் எங்க வாரான், யாரை பார்த்தா யார்கிட்ட பேசுறோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்ப கவலைப்பட்டு என்ன செய்ய? நீங்க அப்படி வளர்த்தீங்களா? அதனால இந்த வலிமைகள் வீணாகி விடாமல், இந்த மனித வளங்கள் வீணாகி விடாமல் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சொந்தமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஏஜ்ல எந்த வயசுல எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த டானிக்கை கொடுத்தோன்னா நல்ல பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் உருவாகி வருவார்கள். அதான் அதுக்கு ஒரே தீர்வு.